ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தெரிகிறதா, மேக்கோட ஒயர்லெஸ் ப்ரோ மைக் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பாருங்கள் பாக்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இங்கே ஃப்ளிப்கார்டு உங்களோட குட் டெலிவரி இதுதானா? மொத்தம் நசுங்கி பிசுங்கி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பாக்ஸ் அது ஒழுங்காக இருக்க தான் பார்ப்போம். இது நம்ம சேனலுக்காக மேக் ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட்லேயே தேடி பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் இதை ஆர்டர் போட்டேன். இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, MK13 ப்ரோ. 13னா வந்து ஒரு மைக்கு ஒரு கனெக்ட்ரு, MK13 ப்ரோனா 2 மைக்கு ஒரு கனெக்ட்ரு. ஓகே, பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு டவுன்லோட் ஓப்பன் கேமரா, ஹவு டு கனெக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் எப்படி ஜஸ்ட் பிளக் இந்த ரிசீவர் டேட்டா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கேமரா ஆன் வைஸ். ஆண்ட்ராய்டு தான் நிறைய இருக்குது, ஐஃபோனுக்கு இம்மிடியண்ட்டாக கனெக்ட் ஆகிடுமா. ரிமூவ் தி ரிசீவர் பிஃபோர் பேபேக். plug and play, 20 meters range, precise audio quality, wide compatibility, wireless connectivity, live show, live interview, short vlog. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஆல்ரெடி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். யூசர் மேனுவல், என்னது 3.5 mm ஜாக்கோ. இது லைட்னிங் கேபிள், லைட்னிங் டு சி டைப். ஓகே, என்னது கேபிள் USB to C type. சின்ன கேஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா லைட் எரியுது. கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்காக ப்ளூ லைட் எரியுது. இதை நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணோன்னா அந்த ப்ளூ லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், கேஸோட சார்ஜு. அதுக்கப்புறம் இது மைக்கு, இது அதோட சி டைப் ரிசீவர். இதை நம்ம டைரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதை ரிசீவராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போனோன்னா இதில் வந்து நம்ம சி டைப் கேபிள் இன்செர்ட் பண்ணோன்னா சார்ஜ் ஏறும், இது ரிசீவராகவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மைக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 3 செகண்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரிசீவரை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணால் சிங்கிளாக லைட் எரியும். இப்போ வந்து கனெக்டிங் மோடில் இருக்குது இது. இப்போ நான் இதை எடுத்து இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ரிசீவரை. இப்போ சொல்லணுன்னு பாருங்கள், அது பிளிங்க் ஆகுது. வந்துச்சா? இப்போ வந்து ரிசீவரோடு இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்குது. அதுக்கு நம்ம ஆக்டிவேஷன் என்ன பண்ணோம்னா, இது ஒரு கிளிக்கு, இந்த பவர் பட்டனை ஒரு கிளிக் பண்ணால் சிங்கிள் பிளிங்க் ஆச்சு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால்
2 பிளிங்கு, அது லெவல் 2. மறுபடியும் 3வது ப்ரெஸ் பண்ணால் 3 பிளிங்க் ஆச்சு இல்லையா? இந்த 3 பிளிங்க் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3. அதுக்கப்புறம் இந்த பவர் பட்டனையே டேப் பண்ணால் ரெட் லைட் எரியுது, மறுபடியும் க்ரீன் லைட் எரியுது. இது வந்து ரிவர்ப் மோட்னு கொடுத்துருக்காங்க மேனுவலில். அது வந்து எக்கோவாக இருக்கும். மைக்கில் பேசினா அப்படியே எக்கோ அடிக்கும் இல்லையா? அளவு அந்த மாதிரி எக்கோ. இது வந்து நான் உங்களுக்கு மாட்டியே டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அவங்க ஆக்சுவலாக இப்போ நான் இதை பண்ணும்போது இதை நான் கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி இதை நான் மோடு ஒன்றா மாற்றும் போது உங்களுக்கு என்னோட பேசுகிற வாய்ஸ் வந்து மாறி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் 3 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சா இந்த மைக்கில் மியூட் ஆப்ஷன் இருக்குது. மியூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னா இதை டபுள் கிளிக் பண்ணோம் இந்த பட்டனை. இப்போ பர்மனெண்ட்டாக இந்த க்ரீன் லைட் எரியுதா? இப்போ வந்து மைக் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மைக்கோட ஆடியோ உங்களுக்கு கேட்கும். இப்போ இதோட யூசர் மேனுவல் பார்த்துடலாம். சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் இருக்குது, இதில் சார்ஜிங் பாக்ஸ், மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் 3 ஐட்டம்ஸ் இருக்குது. இதோட ஐடி டயக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக பார்க்குறதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹவு டு யூஸ், ஃபஸ்ட்டு இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். அப்புறமா வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் க்ரீன் லைட் ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருக்காங்க. மைக்கில் வந்து க்ரீன் லைட் ஆல்வேஸ் ஆன்லேயே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெட் லைட் ஆனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து சார்ஜிங் போடுறதுக்காக. இப்போ நம்ம அந்த ரிசீவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சார்ஜ் போடுறதுனால அந்த சைட்டில் இருக்க போட்டுருக்கியா சார்ஜ் போட்டுருக்கோம். அதெல்லாம் இதில் அபவுட் 2 ஐ கொடுத்துருக்காங்க. அதை பொறுமையாக பாஸ் பண்ணிட்டு படிக்கிறதுனா கூட படிச்சுங்க. மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டருக்கு மேலே பவர் ஆன்னா எப்படி, எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாக்கா வந்து லைட் எப்படி எரியும், அதுக்கு என்னென்ன மோட் இருக்குது அப்படின்னு, ரிசீவரில் எப்படி இருக்குதுன்னு கீழே கொடுப்பாங்க. அப்புறம் பேக்கிங் லிஸ்ட்டு, இது குவாலிட்டி சர்டிஃபிகேட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வந்து சைனீஸில் இருக்குது. அவ்வளோதான் இதோட யூஸர் மேனுவல். மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனால் இதில் இருக்கிற பேட்ரி மூலிமா சார்ஜ் ஆகும் மைக்கு. அப்போ கொஞ்சம் நம்ம பேட்ரி லைஃப் கிடைக்கும். இதை நான் ஃபுல்லாலாம் செக் பண்ணல, பேட்ரி லைஃப் எவ்வளோ நாள் வருதுன்றது தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோக்கு வாங்கினேன்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.